ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ட்ரி vlogs தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு April 9th எங்களோட ஆனிவர்சரி. அண்ட் அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது சம்பா ரவை கேக்காக எஃபியில் கிடைக்கிது, உங்களுக்கும் தெரியும். அது கேக் வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பர் டேஸ்ட். என் வீட்டுக்கார் நோன்பு, நான் நோன்பு அன்றைக்கி இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிற வேலையாக இருந்தது. அப்புறமா உங்களுக்கே தெரியும், பேபி பிளான் பண்ணுறோம் 6 இயர்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஹாஸ்பிட்டலுக்காக நான் நோன்பு எதுவுமே வைக்கலை. கேக் கட் பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவங்களும் கேக் கட் பண்ணோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா இவங்களுக்கும் கொடுத்தேன். ஓகே, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இந்த வருஷம் போச்சு. இதே மாதிரி 60-70 இயர்ஸ் வரைக்கும் போகணும், ஹாப்பியாக நாங்கள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது ஃபேவரட் பட்டர் ஸ்காட்சுங்க. என்ன வாய்க்குள்ளே கரையுது தெரியுமா? சல்லுன்னு போயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இஃப்தார் முடிச்சுட்டு தான் இது சாப்பிட்டோம். அண்டு இவங்க எப்போவுமே எதுலேயும் குறை வைக்க மாட்டாங்க. மார்னிங் ரோஸ், ஈவினிங் மெட்டி, இது ஆன்டிக் பீஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறமா என்ன, ஊருக்கு போகிற பிளான் தான். நெக்ஸ்ட் டே 10 ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? மெஹந்தி எப்படி இருக்குது சொல்லுங்கள் எல்லோரும். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ ரம்ஜான் வீடியோ, அதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மெஹந்தி டிசைன் எல்லாம் சொல்லுங்கள். ஊருக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா எப்போவுமே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். எப்போவுமே ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அங்கே தான் மாமனார் மாமியார் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் இருக்குது. நாங்கள் வெறும் இங்கே மெட்ராஸில் வெறும் இருக்கோம், அவ்வளோதான். வீடு வாடகைக்கு இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க வராங்க, நாங்கள் சமைக்கிறோம் சாப்பிட்றோம். பட் எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் நாங்கள் இருக்க மாட்டோம். என்னோடய பர்த்டே அண்ட் எங்கள் ஆனிவர்சரி மட்டும்தான் நாங்கள் பர்சனலாக செலிப்ரேட் பண்ணிப்போம். பட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஃபேமிலியோடு தான் போய் நாங்கள் கிராண்டாக பண்ணிப்போம். ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் போச்சு. சின்ன சின்ன குறைகளெல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது லைஃப்பில் இத்தனை வருஷம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே, எல்லாம் சரியாக போகும் இந்த வருஷத்தோட. நெக்ஸ்ட் இதுதாங்க காஞ்சிபுரம் பூ மார்க்கெட்டு. இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்கள் எப்போவுமே வந்தாலும் நாங்கள் காஞ்சிபுரம் இங்கே தான் நாங்கள் பூ வாங்குவோம். போகிற வழி தான், காஞ்சிபுரத்துலேருந்து தான் நாங்கள் போவோம் ஊருக்கு. அந்த மாதிரி நாங்கள் மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு போனோம். சீசன் வந்துருச்சு இல்லை, ரொம்ப கம்மி விலை, 1/4 கிலோ அந்த மாதிரி 80 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் அரை சேர் வாங்கினோம், 160 ருபீஸ். நல்லா இருந்தது. ஃபுல் பூ மார்க்கெட் ஃபுல்லாக செம்ம பூவாக இருக்கும். என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. ஈவினிங் டைமு இல்லை மார்னிங் டைமில் தான் அதிகமாக இருக்கும். ஈவினிங்கில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக இடம் இருக்காதாங்க. பூவெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு நினச்சா, ரொம்ப ஏசி காரில் ஒர்க்கே செய்யலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருக்கிற அனலுக்கு அவங்க வேறு நோன்பு வச்சுட்டு இருந்தாங்களா, அதனால எனக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முதல்ல போயிட்டு கார் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்டுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுலேயே இன்னும் பாதி போயிடுச்சு. நாங்கள் கிளம்புறது 12:30 மணிக்கு. நாங்கள் போயிருந்தால் வீட்டுக்கு 2-3 நாங்கள் போயிருக்கணும். பட் நாங்கள் 4-4:30க்கு போனோம். வீட்டில் எல்லோரும் என்ன இவ்வளோ லேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஈத் முபாரக், ரம்ஜான் முபாரக் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேசலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.